ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் வாயில் வச்சதும் கரைங்க பஞ்சு போல் சாஃப்ட். இதோட சுவையை அடிச்சிக்கவே முடியாது. செலவும் கம்மி, வேலையும் கம்மி. வீட்டில் இருக்கக்கூடிய சிம்பிளான பொருட்களை வச்சு ரொம்ப சுலபமாக சுவையாக இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள். ஒன்று சாப்பிட்டாலே போதும், பசியே எடுக்காதுங்க. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 1 கப் அளவுக்கு ரேஷன் பச்சரிசி 1 மணி நேரம் ஊற வச்சிங்கனாலே போதும், நல்லா ஊறிடும். அரிசி ஊற வைக்கிற நேரம் தான் அதிகமே தவிர மற்றபடி செய்யறதுக்கு 10 நிமிஷம் போதுங்க. இப்போ அரிசி நல்லாவே ஊறிடுத்து அதில் இருக்க தண்ணியை வடிகட்டிட்டு அரிசி எல்லாத்தையும் அப்படியே ஒரு மிக்சர் ஜாருக்கு மாற்றிக்கங்க. இது மாதிரி எல்லாத்தையுமே மிக்சர் ஜாரில் மாற்றிட்டு இப்போ இதோட எந்த கப்பில் பச்சரிசி எடுத்தோமோ அதே கப்பில் 1/4 கப் அளவுக்கு தயிர், ஃப்ரெஷ்ஷான தயிராக சேர்த்துக்கங்க. 1/4 கப் அளவுக்கு காய்ச்சி ஆறின பால் ஊற்றிக்கங்க. கூடவே 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின ஃப்ரெஷ்ஷான தேங்காய், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்து தண்ணியெலாம் எக்ஸ்ட்ரா சேர்க்காமல் இதையே நல்ல மைய அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. அரைச்சி எடுத்துகிட்டு வந்த மிக்சிங்கை ஒரு பவுலில் மாற்றிக்கங்க. மாற்றிட்டு இப்போ இதோட 1 சிட்டிகை அளவு உப்பு சேர்த்துக்கங்க. கூடவே 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கங்க. 1 சிட்டிகை அளவுக்கு ஆப்பச்சோடா உப்பு சேர்த்துக்கங்க. மாவு அரைச்சி உடனே ஊற்றுறதுனால நான் அதில் 1 சிட்டிகை அளவுக்கு சேர்த்துருக்கேன். இப்போ சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கங்க. இப்போ இதை ஊற்றி ஃபில் பண்ணுறதுக்கு இது மாதிரி குட்டி பவுல் இருந்ததுன்னா எடுத்துக்கங்க. எத்தனை தேவையோ அத்தனை பவுல் எடுத்துக்கங்க. இல்லாட்டி நீங்கள் இட்லி பிளேட்டில் கூட ஊற்றி ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த பவுலில் கொஞ்சமாக நெய் தடவிக்கங்க. அப்போ தான் எடுக்க பார்த்து ஒட்டாமல் ஈஸியாக எடுக்க வரும். எல்லா பவுல்லையுமே நெய் தடவிட்டு 1 குழிக்கரண்டி அளவுக்கு ஊற்றிக்கங்க. அதிகமாக மாவு ஊற்ற வேண்டியதில்லை. வெந்ததும் கொஞ்சம் ப்ளஃபியாக உப்பி வரும். அதனால் இது மாதிரி பவுலில் பாதி அளவுக்கு ஊற்றுனீங்கன்னா போதும். இப்போ இதை அப்படியே எடுத்து ஸ்டீமரில் ஸ்டீம் பண்ணிக்கலாம். அதுக்கு கடாயில் அடியில் தண்ணீர் ஊற்றி கொதி வந்ததும் இது மாதிரி பிளேட்டை போட்டு பவுல் எல்லாத்தையும் எடுத்து வரிசலாக அடிக்கிறேங்க. இல்லாட்டி நீங்கள் இட்லி பாத்திரத்தில் கூட ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அப்படியே மூடி அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷம் ஸ்டீம் பண்ணிங்கன்னா போதும். நல்ல தேங்காய் மணத்தோட கமன்னு சூப்பராக ப்ளஃபியாக உப்பி வந்திருக்கு பாருங்கள். இப்போ பவுல் எல்லாத்தையும் வெளியே வச்சு இதில் தேங்காய் பால் ஊற்றி சுட சுட பரிமாறலாம். இல்லை காய்ச்சின பாலை கூட நீங்கள் ஊற்றி பரிமாறலாங்க. பாருங்கள், பவுலை எடுத்து வெளியே வச்சு எடுக்கிற பவுலில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் சூப்பராக நல்ல பஞ்சு மாதிரி சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு வெந்திருந்தால் தான் வாயில் வச்சதுமே கரையும். நல்ல சூப்பராக வந்திருக்கு. இப்போ இதில் இனிப்பான தேங்காய் பாலை ஊற்றி பரிமாறி பாருங்கள். குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இது கூடயே கொஞ்சம் மேலே நட்ஸை தூவி கொடுத்தீங்கன்னா சாப்பிட நல்ல சுவையாக அங்கங்கே கடிபடும், அருமையாக இருக்கும். இதில் 1 சாப்பிட்டாலே போதுங்க. மாலை நேரத்தில் வயிறு நல்லா ஃபில்லிங் ஆகிடும். நீங்களும் இதே மாதிரி இதே அளவுகளோட இந்த சிம்பிளாக செய்யக்கூடிய ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிப்பியை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.